இந்த அளவு லிக்விட் ஃபார்மில் ஈஸ்ட் இருந்தால் 4 முதல் 5 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து நாம் பயன்படுத்தி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டிலே ஈஸ்ட் செய்வதற்கு 2 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து விடலாம். வெதுவெதுப்பான தண்ணீருடன் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து விடலாம். தேன் தண்ணீருடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்த்து விடலாம். ஜீனி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி இந்த அளவு நன்றாக கரைந்து வரவும் மற்றொரு பாத்திரத்தில் மைதா மாவை சேர்த்து விடலாம். நாம் இப்படி ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து விடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம். மைதா மாவுடன் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மைதா மாவு தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். கெட்டி இல்லாமல் நன்றாக மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக ஆனதும் நாம் கரைத்து வைத்துள்ள தேன் ஜீனி தண்ணீரை சேர்த்து விடலாம். நாம் தண்ணீரை சேர்த்து விடலாம். நாம் ஜீனி தண்ணீரை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றி விடலாம். நாம் மூடி போட்டு 24 மணி நேரம் நன்றாக புளிக்க வைத்து விடலாம். நாம் இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வைத்தோம் என்றால் நன்றாக புளித்து வந்துவிடும். நாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கிச்சனில் ஒரு ஓரமாக வெளியே வைத்து விடலாம். 24 மணி நேரத்தில் நன்றாக புளித்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டிலே செய்த ஈஸ்ட் அருமையாக ரெடி. நாம் 24 மணி நேரம் சென்ற பின் திறந்தோம் என்றால் இந்த அளவு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஈஸ்டை பயன்படுத்தி வீட்டிலே அருமையாக பிரெட் செய்து விடலாம். நாம் பீஸா பன், நார்மல் பன் அனைத்தும் இந்த ஈஸ்டை பயன்படுத்தி அருமையாக செய்துவிடலாம். இந்த அளவு லிக்விட் ஃபார்மில் ஈஸ்ட் இருந்தால் 4 முதல் 5 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து நாம் பயன்படுத்தி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஹோம்மேட் ஈஸ்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.